الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن تعدوا نعمة الله لا تحصوها. صدق الله المولانا العظيم. وقال نبينا وحبيبنا ومرشدنا رسول الله صلى الله عليه وسلم: نعمتان عظيمتان مغبون فيهما كثير من الناس، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் நற்பாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களாக நம்மை இவ்வுலகத்திலே படைக்கை செய்து பல்வேறு நிஅமத்துகளை பல்வேறு புறங்களிலிருந்து, தரப்புகளிலிருந்து அன்றாட நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றான். நிஅமத்துகள் என்பதை சிந்திப்போமேயானால் நாமெல்லாம் வாழ்க்கையில் தவறிழைப்பவர்களாக ஆக மாட்டோம். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் எத்தகையவர் என்பதை நாம் விளங்கினோம் என்றால், அந்த நிஅமத்துகளுடைய மகத்துவத்தை நாம் விளங்குவோமேயானால், வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த புறத்திலும் நாம் பாவங்கள் செய்தவர்களாக ஆக மாட்டோம். பாவங்களை சிந்திக்க கூட மாட்டோம். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், நிஅமத்துகள் ஏராளமாக அன்றாட அல்லாஹ் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றான். வாழ்க்கையில் என்ன பெரிய நிஅமத்துகள் கொடுத்தாலும் ஆக பெரிய நிஅமத் என்று எடுத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் முஸ்லீமாக படைத்திருக்கிறானே, இதை விட பெரிய நிஅமத் உலகில் ஒன்றும் கிடையாது. நாம் கேட்கவில்லை, தவம் இருக்கவில்லை. தாய் தந்தையினுடைய வயிற்றில் மூதாதையர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள், தாய் தந்தை முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும் அவர்கள் வயிற்றில் பிறந்த நம்மை அல்லாஹ் முஸ்லிம்களாக, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பின்பற்றுபவர்களாக, வணக்க வழிபாடுகளை அல்லாஹுக்கு மட்டும் செய்கின்ற, அல்லாஹுவை மட்டும் வணக்க வழிபாடுகள் புரிகின்ற முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறானே, இதை விட பெரிய நிஅமத் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. முஸ்லிமா ஈமான் அல்லாஹ் கொடுத்துட்டான், இஸ்லாம அல்லாஹ் கொடுத்துட்டான். வாழ்க்கைக்கு மிக முக்கியமான நிஅமத் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். மதங்களை தாண்டி, கலாச்சாரத்தை தாண்டி, ஜாதி மொழிகளை தாண்டி என்னென்ன வேறுபாடுகள் எல்லாம் இருக்குமோ எல்லாம் வேறுபாட்டையும் தாண்டி உலக சமுதாயத்திற்கு அல்லாஹ் பொதுவாக கொடுக்கப்பட்ட நிஅமத் என்ன தெரியுமா? ஆஃபியத் என்ற ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அது குழந்தையாக இருக்கட்டும், சிறாராக இருக்கட்டும், வாலிபமாக இருக்கட்டும், வயோதிகமாக இருக்கட்டும்,
எந்த நிலையில் எடுத்தாலும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை நாம் சிந்திக்க வேண்டும் என்றாலும் ஆஃபியத்து தேவை, உடல் ஆரோக்கியம் தேவை. உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இன்று நிறைய பேர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகளோடு, மருந்துகளோடு, மருத்துவர்களோடு இன்று நிறைய பயணித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை, ஆரோக்கியத்தை நினைவு கூர்ந்து பார்த்தார்கள் என்றால் அதை விட ஒரு பெரிய நிஅமத் இந்த உலகில் ஒன்றுமே கிடையாது. ஒட்டுமொத்த நிஅமத்துகளை சிந்தித்து பார்த்தாலும் அந்த சிந்திக்கக்கூடிய திறனாய்வை கொடுத்த, ஆரோக்கியமான அறிவாற்றலை கொடுத்த ஆஃபியத்திற்கு முன்னால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய நிஅமத்தை கொடுத்தாலும் அந்த நிஅமத்துகள் எல்லாம் இரண்டாம் கட்டத்தில் தான் இருக்குமே. அல்லாஹ் முதல் தளத்திலே, முதல் தரத்திலே ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான் என்றால் நம் அனைவரும் ஆரோக்கியத்தின் மீது, ஆஃபியத்தின் மீது எந்த அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்றெல்லாம் ஆஃபியத்தை பார்க்கறது கிடையாது. அல்லாஹ் எவ்வளோ நாள் காலத்தை போட்டிருக்கிறானோ, காலம் போன போக்கில் நாமும் போனோம், நம்ம கூட காலமும் வரணும். ஜோரம் வந்தால் 3 நாளில் போக போகுது, தலைவலிச்சா 1 நாளில் போக போகுது. இப்படி எல்லா நோயுமே சாதாரணமாக லேசானதாக நாம் நினைக்கின்றோம். அதனால் ஏற்படுகின்ற பலவீனத்தை நாம் விளங்கவில்லை. ஒருவர் தொழுகின்றார், வளமையா ஃபஜர் எடுத்து போமே, முன் சுன்னத்தோடு ஃபரதோடு தொழுகின்றார். ஒரு நாள் ஜுரம் வரட்டும், அவர் அப்படியே கொஞ்சம் பலவீனமாகி விடுவார். 2வது நாள் ஜுரம் வரட்டும், ஒரு ஃபரதும் மட்டும் தொழுகலாம், சுன்னத்து தானே விட்டுருவோம். 3வது ஜுரம் நீண்டி இருக்கட்டும், எனக்கு தான் ஜுரம் வந்துருச்சு, நான் தொழுகையை விட்டுடுறேன் அப்படின்னு ஆரோக்கியத்தை காரணம் காட்டி கடமைகளையும் விடுகின்ற முஸ்லிம்கள் சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கூறுகின்ற வார்த்தை, மிகப்பெரிய நிஅமத் என்ற அருட்கொடையான ஆரோக்கியத்தை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை பேணுதலாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்பது உங்கள் கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு ஒரு தூணாக அது இருக்கும், ஒரு தூண்டுகோலாக அது இருக்கும் என்று வரலாறு சொல்லுகின்றது. கால போன போக்கில் கலாச்சாரங்கள் மாறுபடுகின்றது. காலத்தினுடைய ஓட்டம், காலங்களும் காலங்களாக இருந்தது. இப்போது நாம் பயணிக்கின்ற காலமும் நவீன காலமாக ஆகிவிட்டது. ஒரு காலம் இருந்தது, ஒரு 4-5 மணிக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த டீ கடை வாசல்ல ஒரு கூட்டம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சட்டையெல்லாம் போட மாட்டாங்க, வெறும் உடம்போட. காலை 3-4 மணிக்கு போய் பார்த்தா டீ கடையில் உட்கார்ந்து இருந்த ஒரு காலம். அதையும் தாண்டி நவீன காலத்தில் இருக்கின்ற நாம் டீசன்ட் என்ற பெயரில் துணிமணி எல்லாம் அணிந்து கொண்டுதான் டீ கடைக்கு போறோம். சில பேர் போறவங்க என்ன டைம் தெரியுமா, 6 மணி 7 மணிக்கு எழுந்துக்கிறது. அதுக்கு பிறகு அவங்க கிளம்பி ஒரு 8-9 மணிக்கு வெளியே வருகின்ற நவீன காலத்தில் நாம் ஆகிவிட்டோம். உடலில் துணி இல்லாமல், சட்டை இல்லாமல் காலையில் எழுந்து போன வயோதிகர்கள், ஆண்கள் டீ கடையில் தான் போவார்கள். தொழ வேண்டும் என்றோ அங்கெல்லாம் கிடையாது. பொதுவாக பேச வேண்டும் என்றால் வெளியிலே நடந்து போகின்ற வயோதிகர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நல்ல ஊட்டச்சத்துடன், ஆஃபியத்தோடு, ஆரோக்கியத்தோடு தான் இருந்தார்கள். எப்போது காலம் நவீன காலமாக மாறியதோ, மிதிவண்டிகளும் கால்நடைகளாக நடந்த காலம் போனதோ, பைக்குகளும் கார்களும் எப்போது பெருகியதோ, கூடவே சேர்ந்து நோய்களும் பெருகிவிட்டது. நோய் இல்லாம யாராவது ஒருத்தவங்க உலகத்தில் இல்லை, சபையில் எடுத்துக்கொள்வோம், யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா, நான் எந்த நோயும் இல்லாமல் இருக்கிறேன், ஒரே 1% கூட என் உடம்புல நோயே இல்லை, பரிபூர்ணமான ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நான் இருக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? இப்படி வேண்டுமானால் சொல்லலாம். ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறோம் என்று 100% சொல்லலாம். ஆரோக்கியத்தோடு நான் வாழுகின்றேன் என்று ஒரு நபராலும் சொல்ல முடியாது. சின்ன குழந்தைகள் எடுத்தாலும் பிறக்கும் பொழுது இன்குபேட்டர்ல வைக்கிற காலமா போச்சு. குழந்தையை பார்க்கறதுக்கு 4 நாள். யாரு பெற்று எடுக்கின்ற தாய் ஒரு குழந்தையை பார்ப்பதற்கு 4-5 நாட்கள், 1 வாரம், 10 நாட்கள் எல்லாம் ஐசியூவில். எப்போது? வாழ்க்கையினுடைய நடுவிலோ வாழ்க்கையினுடைய கடைசியில் அல்ல,
வாழ்க்கையினுடைய துவக்கமாக பெற்றெடுத்த தாயை கூட பார்க்காமல் குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. இன்று ஆரோக்கியமின்மையும் நோய்களும் பெருகிவிட்டது. பெற்றெடுக்கின்ற தாயும் பலகீனமாகிவிட்டால் பெற்றெடுத்த குழந்தையும் ஆரம்பத்திலிருந்து பலகீனமாகி விடுகிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? நவீன காலங்கள் இருந்தது, தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுத்தார்கள். நவீன காலம் ஏற்பட்டது, ஃபேஷன் என்ற பெயரில் அழகு போய்விடும் என்ற பயத்தில் குழந்தைகளுக்கு பாலூட்ட கூட தாய்மார்கள் என்று தயாராகவில்லை. அழகு பார்க்கிறார்கள். தம் பியூட்டி மேல வைக்கிற அந்த ஆசையை பெற்றெடுக்கிற குழந்தைக்கு 2 வருடம் பால் கொடுக்க வேண்டும் என்ற நாயகத்தினுடைய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹவுலைனி காமிலை, 2 வருடம் எந்த குழந்தை பால் குடிக்குமோ எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழும் என்ற அல்லாஹ்வினுடைய கட்டளை, நாயகத்துடைய கட்டமைப்பு. இதையெல்லாம் தாண்டி உலக ஆசையின் காரணமாக ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுவதும் கிடையாது தாய்மார்கள். உருதுல ஒரு கவி சொல்லுவாங்க, जो बच्चे डब्बे के दूध पीकर पल रहे हैं. எந்த குழந்தை, அழகா சொல்லுவாங்க, எந்த குழந்தை புட்டி பால் குடித்து வளருமோ वही बच्चे जवान होकर बुड्ढे निकलते हैं. அதே குழந்தை வாலிபம் ஏற்படும் போது வாலிபத்திலும் முதுமை தென்படும் என்று கவி சொல்லுவார்கள். என்ன அர்த்தம்? தாய்ப்பால் குடிக்காம வளருகின்ற குழந்தைகள் என்று வாலிபம் ஏற்படும் பொழுது முதுகு செத்தவர்களை போன்று, வயோதிகர்களை போன்று தோற்றத்திலும் நடத்தையிலும் நடைமுறைகளும் மாறிக்கொண்டே வருகிறார்கள். எங்கே துவங்குகின்றது ஆரோக்கியமின்மை? எங்கே துவங்குகின்றது நோயாற்றல்? தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த தாய்ப்பாலை கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற நோயினுடைய தாக்கமும் ஆதிக்கமும் வயோதிகம் அல்ல, இன்று வாலிபத்திலே நிறைய அட்டாக். இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஒரு காலம் இருந்தது 40 வயசுக்கு மேல சுகர் செக் பண்றது. இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கும் சுகர் இருக்குன்னு சொல்றான் மருத்துவம். 20-30 வயசு ஆச்சு, என்னமோ பிபி இருக்குது, சுகர் இருக்குது, பிரஷர் இருக்குது, எல்லாமே சொல்றான். என்ன காரணம்? ஆஃபியத்தை அவர்கள் கையாளுவது கிடையாது. ஆரோக்கியத்தோடு எப்படி நாயகம் வாழ சொன்னார்களோ சாப்பிடுகின்ற உணவும் சத்தானது கிடையாது. தூங்குகின்ற நேரமும் குறைவாகிவிட்டது. இரவுல 6 மணி நேரமாவது தூங்கணும்னு மருத்துவர்களுடைய வழிகாட்டுதல். ஒரு 6 மணி நேரமாவது அட்லீஸ்ட் தூங்க வேண்டும். உடலுடைய எல்லா உறுப்புகளும் சரிவர செயல்பட வேண்டும் என்றால் ஒரு 6 மணி நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற மருத்துவர்களுடைய ஆலோசனையும் இன்று கைவிட்டு விட்டோம். தூங்குகின்ற நேரமும் 3, எழுந்துக்கிற நேரமும் 9. அவன் வாழ்க்கை எங்க சரியாக போகுது? நாயகம் சொன்னாங்கல்ல, இஷாவுக்கு முன்னாடி தூங்குவது மக்ரூஹ், தர்திரம் என்று சொன்னார்கள். இஷாவுக்கு பிறகு வல் ஹதீஸி பஅதல் இஷா, இஷா தொழுத பிறகு போய் கதை பேசுவதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஏன்? பேசுறது தப்பா? இஷாவுக்கு பின்னாடி பேசி 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 இஷாவுடைய நேரமும் போயிடுது. பேச்ச ஆரம்பிச்சு எங்க போய் முடியுதுன்னு தஹஜ்ஜுத உதறுது. அல்லாஹு அக்பர்னு முஅத்தின் பாங்கு சொன்னார்னா அப்பதான் ஒரு தலைக்காணியில கை வைக்கிறது. இரவு முழுக்க பேச்சிலே போறது. ஒரு காலம் இருந்தது 4 பேர் சேர்ந்து பேசுவான். இப்ப 4 பேர் பேசுறான். எந்த நாட்டுல இருக்கிறான், எந்த ஊர்ல இருக்கிறான், அவன் எப்படி இருக்கான்னு கூட தெரியல. ஃபேஸ்புக், இன்ஸ்டாவை எடுத்து அவன் பேச ஆரம்பிச்சானா அவன் யார்கிட்ட பேசுறான்னு அல்லாஹு ஆலம். பேச ஆரம்பித்தானா அந்த பேச்சினுடைய முடிவு எங்க போனா அல்லாஹு அக்பர், நீ பள்ளிக்கு வான்னு மோதின் கூப்பிடும் போதுதான் சைத்தான் சொல்லுவான், சோஜா பேட்டே சோஜா, நீ தூங்கிடு. அந்த காலத்தில் தான் நாம் போயிருக்கிறோம். இரவிலே விரைவாக தூங்கி காலையிலே விரைவாக எழுந்து கொள்வதுதான் நாயகத்தினுடைய பழக்கம். இன்று முரணாகத்தான் நடக்கின்றது. தூங்குவது தாமதம், எழுவதும் தாமதம். விரைவா தூங்குனாதானே விரைவா எழுந்துக்க முடியும். இஷா தொழுதுட்டு போகணுமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா என்ற லைஃப் ஸ்டைல் போய் இஷாவுக்கு பிறகு பேசுகின்ற லைஃப் ஸ்டைல் என்று ஆளுகின்றோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் காரணம் சொல்றது, காலையெல்லாம் வியாபாரம் பண்ண எனக்கு பேசுறதுக்கு இதுதான் நேரம். எல்லாம் பாதுகாக்கணும். விரைவாக தூங்க வேண்டும், காலையில் விரைவாக எழுந்து கொள்ள வேண்டும். எழுந்து காலையில ஃபஜ்ர் தொழுதா போதும், அன்றைய நாளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். மருத்துவ ரீதியில் சொன்னால்
சூரியன் உதிப்பதற்கு முன்னால் எந்த சமூகம், எந்த மனிதன் எழுந்து கொள்வானோ அவன் உடல் ஆரோக்கியத்தோடு செயல்படும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ரெண்டுமே டேலி பண்ணி பார்த்தா நிதர்சனமான உண்மை. தாமதமாக எழுந்து கொள்பவர்களை நாம் பார்க்க வேண்டும். அன்றைய நாள் முழுக்க சோம்பேறித்தனமாக இருக்கின்றார்கள். வாழ்க்கை இன்னைக்கு எதை நோக்கி போதோ இல்லையோ, எந்த நோய் இருக்குதோ இல்லையோ, வாழ்க்கையில எல்லா மனிதனுக்கும் இன்னைக்கு சோம்பேறித்தனம் வந்து விட்டது. சோம்பேறித்தனத்தினுடைய உச்சகட்டத்தில் இன்று நாம் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். வாழ்க்கையில் நாம் பாதுகாக்க வேண்டிய விஷயங்களில் ஆக பெரிய விஷயம் ஆஃபியத், உடல் ஆரோக்கியத்தோடு நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வஇன் தஉது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நாம் எண்ணி பார்ப்போமே ஆனால், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால், லா துஹ்ஸூஹா, அதை நம்மால் கணக்கிட முடியாது என்று சொல்லுவார்கள். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கான தஃப்சீர்ல இப்படி எழுதுவாங்க, நிஅமத் என்றால் என்ன? நிஅமத்தும் அஸ்ஸிஹ்ஹத்து மினல் அப்தான், உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானே, அந்த ஆரோக்கியத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் அதை எண்ண முடியாது. பசி எடுக்கும் போது உணவு சாப்பிடுகின்ற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். ருசிக்காக வேண்டி, டைம் பாஸுக்காக வேண்டி சாப்பிடுகின்ற இந்த சமூகம் பசிக்கும் போது சாப்பிட வேண்டும். பசி அடங்குவதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் சாப்பாட்டை நிறுத்தி கொள்ள வேண்டும். வயிறு நிரம்ப யாரு சாப்பிடுகிறார்களோ நோயில் அவதிப்படுவார்கள். சுவைக்காக வேண்டி, ருசிக்காக வேண்டி யாரு சாப்பிடுவார்களோ நோயில் அவதிப்படுவார்கள். பசிக்கின்ற நேரத்தில் உண்ண வேண்டும். வயிறு நிரம்பாமல் கொஞ்சம் காலி விட்டுட்டு யாருடைய உணவு பழக்கங்கள் இருக்குமோ நோய் எதிர்ப்பு சக்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகரிக்கிறான் என்ற ஹதீஸ் என்ற ஆயத்திற்கு விளக்கமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்று உணவுகளை எடுத்தால் சாப்பிடுகின்ற எல்லா ஃபுட்டுமே விட்டமின் இல்லை. சாப்பிடுகின்ற எல்லா ஃபுட்டுமே அஜினோமோட்டோ இல்லாம சாப்பிட்றது கிடையாது, நான்வெஜ் இல்லாம சாப்பிட்றது கிடையாது. உடல் ஆரோக்கியம் எந்த உணவை கையாள சொல்லி சொன்னார்களோ மருத்துவ குணமுடைய உணவுகள் எல்லாம் இன்று இல்லாமல் போய்விட்டது. நோய்கள் தான் பெருகி விட்டது. இன்னைக்கு யாராவது நோய்களுடைய பெயர் தெரியாம இருப்பாங்களா? பெயர் இல்லாத நோய்களும் இன்று ஊடுருவி கொண்டு தான் இருக்கின்றது. ஒவ்வொரு நோய்க்கும் புதுசு புதுசா பெயர் வைக்கிறாங்க. சமீபத்தில் வந்த கொரோனாவா இருக்கட்டும், அதுக்கு பிறகு வர இருக்கின்ற என்ன முசீபத்தாக இருக்கட்டும், ஒவ்வொரு நோயும் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. என்ன காரணம்? எந்த ஆரோக்கியத்தை பின்பற்ற வேண்டுமோ, எந்த ஆரோக்கியத்தில் ஒரு முஸ்லிம் சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டுமோ, எந்த குவத்தான பலமான சமூகமாக இருக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் பலகீனமாக ஆகிக் கொண்டு இருக்க 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 நோய்களும் பெருகி கொண்டுதான் இருக்கும். நோய் கொடுப்பது ரப்புல் ஆலமீன். மா அன்ஸலல்லாஹு தாஉன், அல்லாஹ் எந்த நோயையும் கொடுப்பது கிடையாது. இல்லா அன்ஸலல்லாஹு தவாஉன், அதற்கான மருந்தையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். நோய் நம்மிடத்திலே வருகின்றது என்றால் அதற்கான மருத்துவத்தை நாம் தேட வேண்டும். மருத்துவமனைகளுக்கு போய் அல்ல, அன்றாட சாப்பிடுகின்ற உணவுகளில், அன்றாட நம் வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளிலே நாம் மருந்துகளை தேட வேண்டும். ஒவ்வொன்றையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு காட்டருவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வராங்க. எப்படி ஆஃபியத்தா வாழ்றது, ஆரோக்கியத்தோடு வாழ்வது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை என்று சொன்னோமோ, நோயும் அருட்கொடை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அட என்ன, நோயிலிருந்து ஆஃபியத்தோடு இருப்பது அருட்கொடைன்னு சொல்லிட்டு நோயும் எப்படி அருட்கொடை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு காட்டருவி வராங்க. காட்டரபி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆள் ரொம்ப திடகாதரமாக இருக்கிறாரு, ஹைட்டு வெயிட்டு ஃபிட்டாக இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா அராபி அலா தாரிஃபுல் ஹும்மா, ஜொரனா என்னன்னு தெரியுமா, ஃபீவர்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டார். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் லா ஆரிஃபஹு, எனக்கு ஜொரோனா என்னன்னு தெரியாது யா ரசூலல்லாஹ். ஜொரோனா என்னன்னு தெரியாதா? தலைவலினா என்னன்னு தெரியுமா? லா ஆரிஃபஹு, தெரியாது. அட வலினா என்னன்னு தெரியுமா? லா ஆரிஃபஹு, தெரியாது.
என் வாழ்க்கையில் இதுவரை கையோ வலிச்சது கிடையாது, என் வாழ்க்கையில கால் வலிச்சது கிடையாது, என் வாழ்க்கையில எந்த நோயும் வந்தது கிடையாது, என் வாழ்க்கையில் இதுவரை ஜுரம் வந்தது கிடையாது, எந்த நோயும் வந்தது கிடையாது அப்படின்னு சொன்னாரு. யாராவது இந்த காலத்துல அப்படி இருக்க முடியுமா? ஒரே ஒரு நோய் இல்லாம ஒரு வழி இல்லாம யாராவது ஒரு நாளை கடந்து போக முடியுமா? சபையிலிருந்து எழுந்து போனாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்கிட்ட கேட்டாங்க, நரகவாதி யாராவது பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க. இதோ இப்ப போனாரு இவர் தான் நரகவாசி. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப போனாரு இவர் தான் நரகவாசி. என்ன சொல்றீங்க யா ரசூலல்லாஹ்? ஆஃபியத் என்ற நிஅமத்தை முழுமையாக பெற்ற நபர் அவர்தான். இதுவரை காய்ச்சல் வந்தது கிடையாது, இதுவரை தலைவலியோ எந்த நோயும் வந்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய முழு நிஅமத்துகளும் அவர் மீது இருக்க ஏன் அவர்களை நரகவாசின்னு சொல்றீங்க யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் சில பேரை நோயை கொடுத்து மன்னித்து விடுவான். வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிருப்பாரு, அவர் தெரிந்தோ தெரியாமலோ வாழ்க்கையில ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு பாவத்தில் அவர் சிக்குண்டு பாவத்தை செய்திருப்பார். அவருக்கே தெரியாத பாவங்கள் எவ்வளவு இருக்கும். நாம் தெரிந்து செய்கின்ற பாவத்தை விட இன்று தெரியாமல் செய்கின்ற பாவம் ஏராளமாகிவிட்டது. அதையெல்லாம் மன்னிக்கணும்ல. ஒரே வழி என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு நோயை கொடுப்பான். நோய் இருக்கின்ற ஒரு வாரமோ 3 நாட்களோ எவ்வளவு நாள் அவர் நோயிலே அவதிப்படுவாரோ அவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஒருத்தருக்கு நோயே அல்லாஹ் கொடுக்கலனா அவர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒருத்தருக்கு நோயே அல்லாஹ் கொடுக்கலனா பின்னாடி பெருசா வச்சிருக்கிறான், அவரை நரகவாசின்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோய் வர வேண்டும் என்று யாரும் ஆசைப்படக்கூடாது. நோயை கேட்பது கூடாது. எல்லாம் எனக்கு ஜுரத்தை கொடுத்துரு. இன்னைக்கு எல்லாம் எக்ஸாம் போற பசங்க கேட்பாங்க, ஸ்கூலுக்கு போகக்கூடாது, காலேஜ் போகக்கூடாதுன்னு, எப்படியாவது ஜுரம் வந்துடணும், மக்தப் போகக்கூடாது. இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைத்தனமா கேட்கறதுவா? அது பெரியவர்கள் யாரும் எனக்கு இந்த ஜுரத்தை கொடுத்துரு, தலைவலியை கொடுத்து விடு என்று கேட்கக்கூடாது. ஒரு கால் வந்து விட்டால் அட என்னடா ஜுரம் வந்துருச்சு, என்னடா தலைவலி வந்துருச்சு அப்படி நோயை யாரும் திட்டக்கூடாது. அதுவும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வருகின்ற அருட்கொடை என்று சொன்னார்கள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரோக்கியமும் நிஅமத், நோயும் நிஅமத், இரண்டுமே அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வருகின்றது. வராத நோயை கேட்கவும் கூடாது, வராத நோயை வருவதற்கான செயல்பாடுகளை செய்யவும் கூடாது. ஒரு கால் தாண்டி நோய் வந்து விட்டது என்றால் அதை திட்டவும் கூடாது. கவனத்தோடு வாழ வேண்டும். வாழ்க்கையை எப்படி பயணித்தாலும் ஆரோக்கியத்தை கையாள வேண்டும். நாயகம் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவியு, பலமான ஒரு முஸ்லிம், கைரும் மினல் முஃமினில் தஈஃப், பலகீனமான முஸ்லிமை விட சிறந்தவர். நோயாளிக்கு அல்லாஹ் பாவத்தை கொடுத்து நோயை மன்னிப்பான் என்பது உண்மை. நாயகத்துடைய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை விட சிறந்தது என்ன தெரியுமா? ஆரோக்கியத்தோடு இருந்து என் நோயை நீ மன்னித்து விடு ரப்பே அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கறது பெரிய சிறப்பு. நம் அல்லாஹ்விடத்தில் கேட்காத பட்சத்தில் தான் நாம் செய்த பாவங்கள் ஏராளமாக இருக்க அல்லாஹ்விடத்திலே கையேந்தாமல் இருக்கின்ற போது தான் நமக்கே தெரியாம அல்லாஹ் நமக்கு நோயை கொடுக்கின்றான். அந்த நோயின் மூலமாக முழு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஆக ஆரோக்கியமும் நிஅமத், நோயும் நிஅமத், இரண்டையும் சந்திக்கின்ற சமூகமாக நாம் இருக்கின்ற இடத்தில் ஆரோக்கியத்தை கையாள வேண்டும், ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும், ஆரோக்கியத்தோடு அல்லாஹ்வை வணங்க வேண்டும். ஆரோக்கியத்தை விட ஒரு பெரிய நிஅமத்தை ஒன்றும் பார்க்க முடியாது. அல்-ஆஃபியா, ஆஃபியத்து 2 வகைப்படும். அல்-ஆஃபியத்து மினல் அப்தான், உடல் ரீதியான நோய்கள், அது உள்ளத்திலோ வெளியோ என்னமோ ஒன்று. ரெண்டாவது அல்-ஆஃபியத்து மினல் துனூப், பாவத்திலிருந்து பாதுகாவல் பெறுவது. இன்னைக்கு ரெண்டுமே கிடையாது. உடலாலும் குறைப்பட்டவர்கள் தான், செயலாலும் குறைப்பட்டவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். எந்த மூலையிலாவது யாராவது ஒருத்தர் இந்த 2 விஷயத்தையும் நான் செய்யாதவன், நான் பாவமும் செய்தது கிடையாது, என் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக நான் பயணிக்கின்றேன் யாராவது சொல்ல முடியுமா? வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை. என் வாழ்வு எதை நோக்கி பயணிக்கின்றேன்? ஆஃபியத்தோடு இருக்கின்றேனா இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளை வழிபடுகின்றேனா இல்லையா? ரெண்டுமே உறுதி இல்லாத வாழ்க்கையாகத்தான் வாழுகின்றோம். ஒன்று வருவதற்கு முன்னாடி பிஃபோரா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். வந்தா பார்த்துக்கலாம்,
சொல்லுவாங்க, கூல்ட்ரிங்க் சாப்பிடாத நோய் வரும், வந்தா பார்த்துக்கலாம். முன்னாடியே குடிக்காம இருந்தா வந்தா பார்த்துக்கிறேன்னு கிடையாது. இன்னைக்கு எல்லாம் குடிச்சிருது, சாப்பிட்றது, எல்லாம் பண்ணுறது. நோய் வரும்போது அட நான் குடிச்சிட்டேனே, நான் போயிட்டேனே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், போனது போச்சு, அவ்வளோதான். அதை சிந்தித்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. வருமுன் காப்பும் என்பது நாயகத்துடைய பழக்கம். வந்த பின் சோதனையில் நான் சிக்கின்றேன் கிடப்பேன் என்பது முட்டாள்தனமான செயல். நிறைய பேர் அதை தான் பின்பற்றுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, இஹ்தனிம் ஹம்ஸன் கபுல் ஹம்ஸ், 5 விஷயம் வருவதற்கு முன்னால் 5 விஷயத்தை வாழ்க்கையில கனிமத்தாக்கி கொள்ளும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்பமா சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? ஷபாபக்க கபுல் ஹரமி, வயோதிகம் ஆகுவதற்கு முன் இளமையை பாதுகாத்துக்கொள். உன் இளமையில் எவ்வளவு ஆரோக்கியத்தோடு இருக்க முடியுமோ ஆரோக்கியத்தோடு இருந்து கொள். வயோதிகத்தில் நுழையும் போது நோயோடு நீ போய் நுழைய வேண்டாம். வயோதிகம் வந்த பிறகு வருகின்றவர்களை பார்த்து கொள்ளலாம். வாலிபத்தை பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். 2வது சிஹ்ஹதக கபுல ஸகமி, நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள். இன்னைக்கு ஆரோக்கியம் இருக்கும்போது தான் எல்லாம் செய்யறது. நோய் வாய்ப்படும் போது அமைதியா போய் உட்கார்ந்துக்குது. ஆரோக்கியம் இருக்கும்போது எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னார்களோ செய்வது கிடையாது. எதை வேண்டாம் என்று சொன்னார்களோ, எது நோயை உண்டாக்கும் என்று சொன்னார்களோ அதை செய்கிறார்கள். அவதியில் கிடந்து தவிக்கின்றார்கள். 3வது ஹினாஅக கபுல ஃபக்ரி, வறுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய பொருளாதாரத்தை நீ பயன்படுத்திக் கொள். ஏழ்மையில் வந்த பிறகு அது இயலாமை என்று எடுத்துக்கொள்வோம். எல்லாமே பணம், காசு, சேவிங் என்று கிடையாது. ஹினாஅக கபுல ஃபக்ரி, உனக்கு ஆரோக்கியம் இருக்கும் போது அந்த ஆரோக்கியம் இயலாமை ஆகுவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள். ஃபராகக கபுல ஷுகுலி, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாவது வாழ்க்கையில் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நாம் விளங்க வேண்டும். குடும்பத்திற்காக வேண்டி, நம் சமுதாயத்திற்காக வேண்டி ஓடுகின்றோம். பகலெல்லாம் ஓடுகின்றோம். இரவிலாவது வந்து தூங்க வேண்டும். அல்லாஹ் எந்த உடம்பை கொடுத்தானோ, எந்த உறுப்புகளை கொடுத்தானோ அதற்கான உரிமைகளை, கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியாவது ஒரு 6 மணி நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் நாயகம் சொன்னார்கள், ஃபராகக கபுல ஷுகுலி, வேற வேலையில ஈடுபடுவதற்கு முன்னால் உனக்கு ஓய்வு கொடுத்து கொள் என்று சொன்னார்கள். கடைசியா சொன்ன வார்த்தை ஹயாத்தக கபுல மௌத்தி, உனக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் உன் ஹயாத்தை நீ பாதுகாத்துக்கொள். மௌத்து எப்பனாலும் வரலாம்ல, மௌத்து வருவதற்கு முன்னால் ஹயாத்தை பாதுகாத்துக்கொள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல வந்து ஒரு துறவி, திருமணம் செய்தது கிடையாது, குழந்தை குட்டி ஒன்றும் கிடையாது. எல்லாம் வியாபாரத்துக்கு போனாலும் அவர் அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ரு செஞ்சுட்டு இருக்கிறாரு. எல்லாரும் எல்லாம் நல்ல காரியத்துக்கு வெளியே போனார், அவர் பள்ளியை விட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். ஒரு துறவி, எப்போதுமே அல்லாஹ் ரசூலுக்காகவே முழு வாழ்க்கையை வாழ்ந்தவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கொண்டு வராங்க. 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டே இருக்கும்போது அபூதர் கிஃபாரி ஓரமா நடந்து போறாரு. நடந்து போற அபூதர் கிஃபாரியை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவர்தான் அபூதர் கிஃபாரி, அவர்தான் அபூதர் கிஃபாரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவர் அபூதர் கிஃபாரி அவர்தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் ஒரு பெரிய ஆள் கிடையாது, அவர் ஒரு துறவி, அவர் யாருன்னு யாருக்குமே வெளியே காட்ட மாட்டார். அவர் வாழ்க்கையை ரொம்ப அமைதியாக மறைவாகவே வாழ்ந்துட்டு போற அபூதர் கிஃபாரி, அவர் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அபூதர் கிஃபாரியை இந்த உலகத்திற்கு வேண்டால் தெரியாமல் இருக்கலாம், எங்கள் மறு உலகத்தில் மலக்குகள் எல்லாருக்கும் தெரியும் யார் அபூதர் கிஃபாரின்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த அபூதர் கிஃபாரி அப்படி என்ன பண்ணாரு, அப்படி என்ன பண்ணாரு கேட்கறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல்கிட்ட கேட்கிறாங்க. ஜிப்ரீல் சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், அதை நீங்களே போய் அபூதர் கிஃபாரிட்ட கேட்டுக்கோங்க, நீங்களே போய் அபூதர் கிஃபாரிட்ட கேட்டுக்கோங்க. ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி கொண்டு வருகிற ஜிப்ரீலிடம் கேட்கும் பொழுது அவர்களே சொல்லி இருக்கலாம். ஆனால் ஜிப்ரீல் சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ்,
நீங்களே போய் அபூதர் கிஃபாரிட்ட கேளுங்க. போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதர் கிஃபாரிட்ட கேட்டாங்க, யா அபூதர், ஓ அபூதர், நீ என்னமோ பெருசா அமல் செய்யாம என்ன அமல் செய்யற கொஞ்சம் சொல்லு. வந்த கேட்ட உடனே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் செய்யற அமல் இந்த உலகத்துல யாரும் தெரியாது, ஜிப்ரீல் வந்து உங்கள்கிட்ட சொன்னாரா? நான் செய்யற அமலை பத்தி இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது, வானத்திலிருந்து ஜிப்ரீல் வந்து உங்ககிட்ட சொன்னாரா? ஆமா, ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க. அல்லிம்னி, நீ என்ன செய்யறன்னு எனக்கு சொல்லிக் கொடு. அபூதர் கிஃபாரி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தினமும் 10 துவா கேட்பேன். அந்த துவாவை கேட்காமல் என் காலத்தை தாண்டி எது கிடையாது. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஈமானன் தாயிமா, யா அல்லாஹ் எனக்கு தாயிமான நிலையான நிரந்தரமான ஈமானை கொடு. இரண்டாவது இல்மன் நாஃபிஆ, பரிபூர்ணமாக பிரயோஜனம் தரக்கூடிய இல்மை கொடு. நீங்க எல்லாம் நாலேஜை நம்ம அப்சர்வ் பண்றோம், நாலேஜை கத்துக்கிறோம். என்ன நாலேஜை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்வது கிடையாது. எனவேதான் இல்மன் நாஃபிஆன்னாங்க அபூதர் கிஃபாரி. என்ன நாஃபியா? பிரயோஜனம் தருகின்ற, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தருகின்ற கல்வி ஞானத்தை எனக்கு கொடு. மூணாவது கல்பன் ஹாஷியா, நான் எதை செஞ்சாலும் அல்லாஹ் என்ன பார்க்கிறான்ற பயபக்தியை எனக்கு கொடு. எதை செஞ்சாலும் அல்லாஹ் பார்க்கிறான்ற பயபக்தியை கொடு. நாலாவது லிசானன் சாதிகா, என் நாவு எப்போது உண்மையைத்தான் பேச வேண்டும், அப்படிப்பட்ட நாவாய் அப்படிப்பட்ட பேச்சை எனக்கு கொடு. 4 விஷயத்தை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூதர் கிஃபாரி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இனி சொல்ல போற விஷயத்தை நல்லா கேளுங்க, இனி சொல்ல போற விஷயத்தை நல்லா கேளுங்க. 5வது அஸ்ஸிஹா, யா அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு. எப்படிப்பட்ட ஆரோக்கியம்? வல் ஆஃபியா, இதுவரை காலம் சென்றவர்களுக்கு என்ன நோய் எல்லாம் நீ கொடுத்தாயோ அந்த நோய்களை விட்டு எனக்கு பரிபூர்ணமான ஆஃபியத்தை கொடு. சிஹத்னா இப்ப இருக்கிற உடல் வலிமை, உடல் ஆரோக்கியம். ஆஃபியத் அப்படின்னு சொன்னா சென்ற காலத்தில் என்ன நோய்கள் எல்லாம் இருந்ததோ அந்த நோய்கள் அத்துணையை விட்டும் எனக்கு பாதுகாப்பு கொடு. எப்படிப்பட்ட ஆஃபியத்? தமாமல் ஆஃபியா, ஆரோக்கியத்தினுடைய முழுமை பெற்ற ஆரோக்கியத்தை கொடு. எப்படி பெற்ற முழுமை பெற்ற ஆஃபியத்? தவாமல் ஆஃபியா, கொடுத்த ஆஃபியத்தை நிரந்தரமாக கொடுத்து விடு. கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு புடுங்கிடாத, நிரந்தரமாக கொடுத்து விடு. 9வது சொன்னாங்க, வல் ஆஃபியத்துல் ஷுக்ர், அந்த ஆஃபியத்துக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய ஆஃபியத்தை எனக்கு கொடு. அல்லாஹ் நிறைய நியமத்துகள் ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம், கொண்டே இருக்கிறான். நாமோ அல்லாஹ்வை சிந்திப்பதும் கிடையாது. கடைசியா சொன்ன வார்த்தை வகினாஉன் அனின் நாஸ், மக்களை விட்டும் என்னை தேவையற்றவனாக ஆக்கிவிடு. எந்த மக்கள், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் யாரும் வேண்டாம், முழுக்க நான் உனக்காக வேண்டி வாழ வேண்டும். வகினாஉன் அனின் நாஸ், மக்களுடைய எல்லாம் தேவையை விட்டும் என்னை பிரித்து விடு, என தூரமாக்கி விடு. இந்த 10 துஆவை நான் கேட்பேன் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொன்ன ஹதீஸ் தான் ஸல்லல்லாஹு அலாஃபியா, ஒரே ஒரு தேவையை தான் நீ கேட்க வேண்டும் என்று யாராவது உன்னிடத்திலே கேட்டால் ஆஃபியத்தை கேளு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பணத்தை கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு கேட்கிற சமுதாயம் யார்கிட்டையும் போயிட்டு ஆஃபியத்தை கொடுன்னு கேட்பது கிடையாது. ஒரே ஒரு தேவை தான் கேட்க வேண்டும், வேற ஒன்றும் தேவையில்லை, அதை மட்டும் கேட்க வேண்டும் என்றால் ஆஃபியத்தை கேளுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்ல ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் வாழ்க்கை எதுவரை பயணிக்கின்றோமோ அது 60க்கும் 70க்கும் மத்தியில் இருந்தாலும் சரி, எத்தனை வயது நாம் பயணிக்கின்றோமோ வாழ்க்கையில் ஆரோக்கியத்தோடு வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும். நோய்களில் சிக்குண்டு மருத்துவமனைகளோடு நாம் சிரமப்படுவதை விட்டு வல்ல ரஹ்மான் நம்மை பாதுகாக்க வேண்டும். முழு ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். திடீர் மரணங்களை விட்டும், அபாயமான ஆபத்தான மரணங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆஃபியத்தோடு வாழ்ந்து ஆஃபியத்தோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.